ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட் ரவை சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் தேவையில்லை, முட்டை இது போல் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வளர்கிற பசங்களுக்கெல்லாம் இது போல் கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. அதே போல் இது நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வீட் ரவை எடுத்துக்கோங்க. சம்பா ரவைன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட்டாயமாக கழுவிக்கங்க, ஏன்னா அதில் தூசு நிறைய இருக்கும். இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். கரெக்டாக அந்த ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். இது இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ரவை. விரல் எடுத்து அப்படியே நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும். இப்படி மசிஞ்சு வந்தால் நல்லா ஊறிஇருக்குன்னு அர்த்தம். இது இப்போ அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக வடிகட்டிக்கங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இப்போ இதில் சம்பா ரவை அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வெள்ளை ரவை. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கங்க, உங்களுடைய விருப்பம். அதே போல் வெல்லம் நான் 1.5 கப் அளவுக்கு சேர்க்குறேன். பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை பால் தான், பாக்கெட் பால். நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். ரவை ஊறுற டைமில் அந்த கட்டி கட்டியாக இருக்கிற வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற வைங்க. நல்லா ஊறட்டும். ஊறுற டைமுக்குள்ளார நம்ம இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காயோட அளவு உங்களுடைய விருப்பம். எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா வெறும் கடாயிலேயே நீங்கள் வறுத்துக்கோங்க, நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த வறுபட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். ரவை அளந்த அதே கப்பால் 2 கப் அளவுக்கு எனக்கு இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா கிழங்கு வெந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும். அந்த தேங்காய் நெய் கூட நல்லா வதங்கி வரட்டும். நெய்யில் வதக்காமல் அப்படியேவும் செய்யலாம். ஆனால் நெய்யில் வதக்கி செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் கேக்கு. அதனால தான் நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வதக்க தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு நல்லா குக்கான மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்கணும். அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காயோ துருவி கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இங்கே ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது. அதே சமயத்தில் அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை வெல்லம் சின்ன சின்ன துண்டு கரையாமல் இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ வதக்கி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை மாவு ரொம்ப திக்கானிச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கேக் நமக்கு அழகாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லாமலும் செய்யலாம்.
பேக்கிங் சோடா சேர்த்தும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான். பேக்கிங் சோடா சேர்த்து செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். பேக்கிங் சோடா சேர்க்காம செஞ்சிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவை கலந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே டம்ளரில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை டம்ளரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா குட்டி குட்டி பவுல் இருந்தால் அதுலேயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் இந்த கேக்கை ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே வரும். இப்போ டம்ளரில் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப டம்ளர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க. டம்ளர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகும்போது அது பொங்கி வெளியில் வந்துடும். கேக்கு வெந்ததுக்கப்புறம் நமக்கு சைஸ் வந்து டபுள் ஆகும், அதனால் பாதி அளவுக்கு மட்டும் ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அதே போல் இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்த அந்த தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கேக்கோட மாவை உள்ளே சேர்க்கணும். கொதிக்காமல் வைக்கக்கூடாது. உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 25 நிமிஷம் வேக வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். வெளியில் எடுத்து இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக கலண்டு வரும், நமக்கு டம்ளரில் ஒட்டாமல் எடுக்கலாம். இப்போ நான் கத்தியை வச்சு ஓரத்துலலாம் எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக கலண்டு வரும். உள்ளாரெல்லாம் இன்னும் கூட சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே போல் இன்னொரு டம்ளர்லையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கேக்கை வந்து நீங்கள் பேக் பண்ணியே எடுக்கலாம், அதுவும் நல்லா வரும். முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோ வந்து பேக் பண்ணுற வீடியோ மாதிரி போடுறேன். இது வந்து ஸ்டீம் கேக்குன்றதுனால நல்லா இருக்குமா அப்படின்லாம் டவுட்டு வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த்தியான கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கேக் வந்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, உள்ளாரெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் வந்து தேங்காயை துருவி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். அதே போல் ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ், உங்களுடைய விருப்பம்தான். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.